இருக்கு. நாளைக்கு தரமான சம்பவம் இருக்கு மக்களே. தரமான சம்பவம் இருக்கு. நம்மலாம் ரொம்ப எதிர்பார்த்த அந்த ஒரு விஷயம். பிக் பாஸ்க்கான ப்ரோமோ எப்ப ப்ரோ வரும்? ஏன்னா டீசர்ல பெருசா எந்த ஒரு விஷயமும் இல்ல. சோ ப்ரோமோ வந்தாதான் அந்த பிக் பாஸ் வீடியோ எப்படி இருக்க போகுது? விஜய் சேதுபதி எப்படி இதை ஹோஸ்ட் பண்ண போறாரு? அப்படிங்கிற விஷயம்லாம் நமக்கு தெரிய வரும். சோ அந்த வகையில நாளைக்கு பிக் பாஸ்க்கான ப்ரோமோ வரப்போன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு அபிஷியலாவே நியூஸ் கிடைச்சிருக்கு. கண்டிப்பா நாளைக்கு பிக் பாஸ்க்கான ப்ரோமோ இருக்கு. பட் இந்த ப்ரோமோ பாத்தீங்கனாலே ஒரு ஹைப் கொடுத்துரும் உங்களுக்கு கண்டிப்பா. ஏன்னா ப்ரோமோ அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. முக்கியமா விஜய் சேதுபதியை பயங்கரமா தீட்டி உள்ள அனுப்புறாங்க நண்பர்கள். தீட்டி உள்ள அனுப்புறாங்க. அனுப்புறது யாருன்னா மக்கள். சோ அந்த மாதிரி தான் எடுத்திருக்காங்க. மொத்தமா அந்த வீடியோல பாத்துடலாம். சரியா? இருக்கு ஒரு சம்பவம் இருக்கு. கமல் சாரை வச்சு பொழந்திருக்காங்க. கமல் சார் இந்த ப்ரோமோவை பார்த்துட்டு என்ன பேச போறாரு, என்ன நினைக்க போறாரு எனக்கு தெரியல. பட் கமல் சார் ரசிகர்கள் கண்டிப்பா கொந்தளிப்பாங்க. என்னடா என் தலைமை எடுத்த முடிவை நீங்களே மாத்தி போடுறீங்களான்னு அந்த மாதிரி சம்பவம் பண்ணிருக்காங்க. ஃபுல்லா பாத்துடலாம். சோ வாங்க மக்களே, இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ப்ரோமோ எப்படி இருக்க போது, ப்ரோமோ என்ன கான்செப்ட் எடுத்திருக்காங்க அப்படிங்கறத ஃபுல்லா உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லாம இந்த வீடுக்கான கான்செப்ட் எப்படி இருக்கு, ஒரு வீடா ரெண்டு வீடா அப்படிங்கறத பத்தி ஃபுல்லா சொல்லிடுறோம். அது மட்டும் இல்லாம எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டாக் போயிட்டு இருக்கு. ஒரு 3 பேர் வராங்க போல. அதுவும் இந்த ப்ரோமோ அப்படி வச்சு கனெக்ட் பண்ணாம உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம். சோ இந்த ப்ரோமோ எப்படி எடுத்திருக்காங்கன்னா விஜய் சேதுபதியை மக்களே உள்ள அனுப்பி வைக்கிற மாதிரி. சோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் விஜய் சேதுபதிக்கு வந்து ஒரு டேக்லைன் மாதிரி கொடுத்திருக்காங்க. மக்களின் குரலாக மக்கள் செல்வன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேக்லைன் கொடுத்திருக்காங்க. நான் ஆல்ரெடி முன்னாடியே உங்க வீடியோல சொல்லியிருந்தேன். ஏன்னா நம்ம கமல் சாருக்கு தனியா ஒரு டேக்லைன் இருந்து மக்களின் பிரதிநிதின்னு சொல்லிட்டு. சோ இவருக்கும் தனியா ஒரு யூனிக்கா ஒரு விஷயம் இருந்தாதான் அது நல்லா இருக்கும். சோ அதனால மக்களின் குரலாக மக்கள் செல்வன் சொல்லிட்டு இவர் உள்ள போறாரு போல. சோ இந்த ப்ரோமோ எப்படி ஷூட் பண்ணிருக்காங்கன்னா விஜய் சேதுபதி இறங்கி மக்கள் கிட்டவே பேசுற மாதிரி. ஏன்னா விஜய் சேதுபதி ஹோஸ்டா வராரான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ரூமர் கிளம்பும் போதே மக்கள்கிட்ட நிறைய பேர் இன்டர்வியூ கேட்கும் போது ரோட் சைட்ல சும்மா கேட்கும் போதெல்லாம் விஜய் சேதுபதியா அவரு எனக்கு தெரிஞ்சு அவ்வளவு பண்ணிக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன், எஸ்டிஆரை கூப்பிடுங்க இல்ல சூர்யா சாரை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருந்து. ஆனா சில பேர் சொன்னாங்க விஜய் சேதுபதி ஓகே மெயின்டைன் பண்ணிடுவாரு சொல்லிட்டு. சோ அதெல்லாம் தீர்த்து கட்டுற மாதிரி வாரண்டா நெகட்டிவ் கமெண்ட் பாசிட்டிவ் எல்லாத்துக்கும் நானே இறங்கி பதில் சொல்றேன்டா அப்படின்ற மாதிரி அவர் டைரக்டா மக்கள் கிட்ட பேசுற மாதிரி தான் எடுத்திருக்காங்க போல. எனக்கு தெரிஞ்சது எப்படி இருக்கும் நான் சொல்லிடுறேனே தான் இருக்க போது. அதாவது பால் விற்கிறவங்கிட்ட போயிட்டு நான் தான் ஹோஸ்ட், இது எப்படி பண்ணா எப்படி இருக்கும், நான் ஹோஸ்ட் பண்ணா கரெக்டா இருக்குமா அப்படின்ற மாதிரி ஏதோ பால்காரங்கிட்ட கேட்கற மாதிரி. அப்புறம் பஸ்ல ரேண்டமா ஒரு பஸ்ல ஏறி பஸ்ல போய் பேசுற மாதிரி, பஸ்ல பேசி அவங்க இது பண்ற மாதிரி. அப்புறம் பாத்தீங்கன்னா சும்மா ரேண்டமா ஒரு பிளே கிரவுண்டுக்கு போய் அங்கே கேட்கற மாதிரி அந்த மாதிரி சும்மா மக்கள் கிட்ட டைரக்டா இறங்கி பேசுறாரு போல. அது மட்டும் இல்லாம அவருக்கான நெகட்டிவ் கமெண்ட்லாம் நிறைய வந்திருக்கும்ல, இவர் வந்து இப்படி பண்ணிக்க மாட்டாரு, அவர்லாம் சரிப்பட்டு வர மாட்டாரு. சோ அதுக்கெல்லாம் ரிப்ளை கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுதான் ப்ரோமோ ஷூட் பண்ணிருக்காங்க போல. முக்கியமா மக்கள் வந்து சில பேர்லாம் சஜஷன் கொடுத்துருக்காங்களாம். அது எப்படின்னா லாஸ்ட் சீசன் நடந்த எந்த ஒரு சம்பவங்களும் நீங்க பண்ணிடுறாங்க, அதாவது அந்த ரெட் கார்டு மேட்ரு. ஏன்னா கடைசி சீசன் அது உங்களுக்கு நல்ல எல்லாருக்குமே தெரியும் 100% பிரதீப் ரெட் கார்டு கொடுத்தது வந்து ஒரு ஈகோனாலதான் கொடுத்துருக்காங்க. அவர் உள்ள எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணல. ஏன்னா 60 கேமரா சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தன் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க கண்ணை கட்டிட்டு சும்மா ரெட் கார்டை தூக்கி கொடுத்தது எல்லாமே ஒரு பெரிய தப்பு தாங்கிறது மக்களுக்கு தெரியும். மக்கள் அந்த விஷயம்னாலதான் சம காண்ட்ல இருந்தாங்க. அதனாலதான் ஒரு ஆள் வந்து இந்த சீசன் ஹோஸ்ட விட்டே கிளம்பி போயிட்டாங்க. சோ அதெல்லாம் மக்கள் வந்து ஒரு பாயிண்டா நம்ம விஜய் சேதுபதி கொடுக்குறாங்க போல. இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிடுறாங்க. எந்த ஒரு விஷயம்னாலும் ரொம்ப யோசிச்சு நல்லா பார்த்து எல்லாம் பேசி முடிவெடுங்க. சோ அந்த மாதிரி விஷயங்கள் இதுக்கப்புறம் நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா இது பண்ணிருப்பாங்க போல. அதுக்கு விஜய் சேதுபதி ரிப்ளை பண்ற மாதிரி சில பல விஷயங்கள் இருக்கு போல. சோ இந்த விஷயம் வரும்போது கண்டிப்பா இது கமல் சாரையோ கமல் சார் ஃபேன்ஸையோ பாதிக்கும். ஏன்னா எப்படா என் தலைமை கடை சீசன் எடுத்த முடிவை நீங்க எப்படா உடச்சு பேசலாம்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் கண்டிப்பா வரும். வராமலாம் இருக்காது. பட் இருந்தாலுமே மக்களுக்கு தெரியும்ல 100% அதுல வந்து ஒரு ஈகோனாலதான் அந்த ரெட் கார்டு தூக்கப்பட்டது. என்கிட்ட நீ மன்னிப்பு கேட்கல, ஒன்னு நான் அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஈகோனாலதான் அந்த ரெட் கார்டு தூக்கப்பட்டதுன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். சோ அந்த ஒரு விஷயத்தை அங்க உடைக்கிறாங்க. சோ இதெல்லாம் முடிச்சுதான் விஜய் சேதுபதி அவரோட டேக்லைனோட மக்களின் குரலாக மக்கள் செல்வன் இந்த வீட்டுக்குள்ள வராரு. சோ இந்த வீடு கான்செப்ட் எப்படி இருக்கு போன்னு கேட்டீங்கன்னா 2 வீடு கான்செப்ட் தான் சொல்றாங்க. நான் ப்ரோ திருப்பி 2 வீடான்னு கேட்டீங்கன்னா தலை என்ன பண்ண சொல்லுங்க, 2 வீடு கான்செப்ட் தான் திருப்பி கொண்டு வராங்க போல. பட் அந்த இடத்துல சில பல சேஞ்சஸ் வச்சிருக்கதா சொல்றாங்க. இந்த கடை சீசன் மாதிரி வாரத்துக்கு 5 பேர் அங்க போகணும், 5 பேர் தான் அங்க சமைக்கணும், 5 பேர் தான் இது பண்ணும் அப்படிலாம் இல்லாம வித்தியாசமா ஏதாவது ட்ரை பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். பட் ட்ரை பண்ணோம். ஏன்னா கடை சீசன் கான்செப்ட் எல்லாம் கொண்டு வந்தா செட் ஆகாது. அது பெரிய லெவல்ல ரீச் எல்லாம் கொடுக்கல. என்னதான் சண்டை வந்தாலும் என்னதான் இது வந்தாலும் மக்களுக்கு வெறுப்பு தான் வந்துச்சு. அந்த வெறுப்பு வச்சு மட்டும்தான் அந்த டிஆர்பி வந்துச்சு. மக்கள் பிடிச்சி போய் என்டர்டைன்மெண்ட்ல எல்லாம் பார்க்கல. அதனால அந்த ஒரு டாபிக் எடுக்காம 2 வீடு கான்செப்ட் வச்சாலுமே கொஞ்சம் டிஃபரெண்டா யோசிப்பாங்க நான் நம்புறேன். பட் 2 வீடு கான்செப்ட் அப்படிங்கிறது கன்ஃபார்ம்னு சொல்லிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் மக்கள் நிறைய பேர் வந்து 2 வீடு வேணாம், ஒரே வீடு வைங்கப்பா, ஒரு வீடு வேணா ஒன்னா இருந்துட்டு போட்டு டாஸ்க பயங்கரமா வைங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதையுமே அவங்க சைட்ல வந்து கன்சிடர் பண்ணி டாஸ்க பயங்கரமா வைக்கிறதுக்கு முடிவு பண்ணிருக்கதா ஒரு டாக் வந்துட்டு இருக்குது. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஏன்னா மழை சீசன் வேற. சோ வெளியே வந்து கண்டிப்பா மழை அடிக்கும்.
கண்டிப்பா மழை வர ஆரம்பிச்சிடும். சோ டாஸ்க் பெருசா வெளியே வைக்க முடியாது. சோ அதனால உள்ளே ஏதாச்சும் ஒரு இண்டோர் ஸ்டேடியம் மாதிரி கட்டி ஏதாவது ஒண்ணு பண்ணுங்கடா, ஒரு செட்டை கிட்ட போட்டு டாஸ்க பயங்கரமா உள்ளேயாச்சும் கொடுங்கன்னு சொல்லியிருந்தோம். சோ அந்த வகையில அந்த மாதிரி கான்செப்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வீடு ரெடி பண்ணும் போதே சைட்ல உள்ளதெல்லாம் ரெடி பண்ணுவாங்கல்ல. சோ அந்த ஒரு பிளானும் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இருக்கு. அதனால இந்த சீசன் வந்து எல்லா வகையிலும் தரமான சம்பவம் இருக்கு. அண்ட் என்ன ப்ரோ, எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் பத்தி எல்லாம் ஏதோ சொன்னீங்களா? அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதான் சொன்னேன்ல, இந்த ரெட் கார்டு வாங்கிட்டு ஒரு ஆள் வெளியே போனாரா, நம்ம பிரதீப் ஆண்டனி. சோ அவரு வந்து இந்த வீட்டுக்குள்ள திரும்ப வராரு அப்படி சொல்லி ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது. என்ன ப்ரோ, பிரதீப் ஆண்டனியா? அப்ப என் தலைவன் தான் டைட்டில் இருப்பா அப்படி சொல்லி ஒரு 2 டேஸா மக்கள் எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சாச்சு. பிரதீப் கண்டிப்பா உள்ள வரணும், பிரதீப் வரணும். பிரதீப்க்கு வந்து அது ஒரு அன்ஃபேர். அந்த சீசன்ல நடந்தது ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன். அதனால இந்த சீசன் அவர் கண்டிப்பா வரணும், இந்த சீசன் கண்டிப்பா ஒரு டைட்டில் அடிப்பான்னு சொல்லி சில பல குரூப் சொல்லுது. ஆனாலும் சில பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, போனவன் போகட்டும், திருப்பி இந்த சீசன்ல எடுத்துட்டு வந்தீங்கன்னா அது ஒரு அன்ஃபேர் தான். இந்த சீசன் புதுசாவே ஆட்கள் எடுத்து போடுங்க. அவர் எடுத்து உள்ள போட்டீங்கன்னா அவருக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜி தெரியும், எவனை எப்படி ட்ரிகர் பண்ண தெரியும், எது லைம் லைட்ல வரணும் தெரியும், எல்லாமே தெரியும். நான் அதுவும் அன்ஃபேர் தான் சொல்லிட்டு மக்களுக்குள்ளே இப்போ ஒரு குழப்படி வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு. ஆனா சேனல் சைட்ல பிரதீப் எடுக்கிற மாதிரி ஒரு முடிவுல இருக்காங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது. பட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுல ஒரு 3 பேர் இருக்காங்க நண்பர்களே. பிரதீப் இருக்கிறதா ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது. அடுத்தது நம்ம தினேஷ் கோபால்சாமி, கடைசி சீசன் வந்தார்ல அவர் தான். அதுக்கப்புறம் மணிகண்டன் 6வது சீசன்ல வந்தாங்கல்ல, மணிகண்டன். சோ இந்த 3 பேர் தான் இப்போ ஒரு டாக் போயிட்டு இருக்க மாதிரி நியூஸ் வந்திருக்கு. இந்த 3 பேர் எனக்கு தெரிஞ்சு உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் ஒரு 90% இருக்கு. பட் இந்த சீசன்ல 3 எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் அப்படிங்கிறது உறுதியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் மொத்தமா மாத்துறாங்க. நான் அதே சொல்லிட்டேன் ஃபர்ஸ்டே. இது வந்து ஒரு புது சீசன் தான். அதனாலதான் அந்த டீச்சர் விடும்போதே வந்தாச்சு புது பிக் பாஸ் சொல்லி விட்டாங்க. அது மட்டும் இல்லாம புது ஹோஸ்ட், அது மட்டும் இல்லாம உள்ள இருக்க டீம் எல்லாமே புதுசு. சோ எல்லா ரூல்ஸ்மே புதுசு. மொத்தமாவே ஒரு புது சீசனா தான் எடுத்துட்டு வராங்க. மேபி இந்த சீசன் வந்து எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் எடுத்துட்டு வருது. எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் நீங்க நினைக்கலாம், என்ன ப்ரோ இப்படி எடுத்துட்டு வராங்க, மிச்சர் கண்டஸ்டன்ஸ் யாருமே கிடையாது. எப்படி எடுத்துட்டு வராங்கன்னா, சில சீசன்ஸ்ல டைட்டிலுக்கு தகுதியான ஒரு பர்சன்ஸ் உள்ள இருந்திருப்பாங்கல்ல, ஆனா அந்த பர்சனால டைட்டில் அடிச்சிருக்க முடியாது. ஏதாவது சில பல காரணங்களால டாப் 5 வந்துட்டு கூட வெளியே போயிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த பிக் பாஸ்க்கு ஏத்த ஒரு பீஸ் இருப்பாங்கல்ல, அந்த பீஸ்களை செலக்ட் பண்ணி தான் உள்ள போடுறதா ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. அதனால பயப்படாங்க, கண்டிப்பா அவங்க வந்தாங்கன்னா தரமான சம்பவம் இருக்கும். ஏன்னா ஆக்டிவான பர்சன்ஸா இருப்பாங்க. அந்த மாதிரி எடுக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி இந்த சீசன் அப்படி எடுத்தாங்கன்னா இதுக்கப்புறம் வரப்போற சீசனுமே அப்படி இதை ஃபாலோ பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் என் சைட்ல வந்திருக்க அந்த 3 பேர் சொல்றாங்க. நீங்க சொல்லுங்க ப்ரோ, இந்த ஒரு ஆள் வந்து சீசன்ல பயங்கரமா ஆடினார் ப்ரோ, ஆனா ஒரு டைட்டில் கிடைக்கல. சோ இந்த சீசன்ல அவர் வந்தாருன்னா பயங்கரமா இருக்கும் ப்ரோன்னு சொல்லிட்டு உங்க மைண்ட்ல ஒரு நேம் இருக்கும்ல, அது என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போட்டுப்பாங்க. பட் எனக்கு இப்போ வரைக்கும் பிரதீப் மட்டும்தான். எனக்கு கடைசி சீசன் அவன் வந்து பயங்கரமா பண்ணார். எல்லாரும் சைலண்டா இருக்கும்போது பிரதீப் ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணுவார். எல்லாரும் டாஸ்க விளையாட முடியாம இருக்கும்போது கூட அதுல ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சு ஏதாவது ஒன்று பண்ணுவார். சோ அந்த வகையில பிரதீப்க்கு ரிட்டன் ஒரு சான்ஸ் கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி என்னோட கருத்தா இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அண்ட் கடைசி என்னன்னா, விஜய் சேதுபதிக்கான ஹோஸ்டிங் எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து கண்டிப்பா நம்ம எப்படியுமே இப்ப சொல்ல முடியாது. ஏன்னா அது சீசன் ஸ்டார்ட் ஆகி ஒவ்வொரு வீக் அவர் எப்படி பேசுறாரு, மக்களோட கருத்தெல்லாம் எடுத்து உள்ள கொண்டு போய் பேசுறாரா. ஏன்னா ஒருத்தர் வந்து மக்களின் பிரதிநிதின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு ஒரு 5 சீசன் கரெக்டா பண்ணாரு, கரெக்டா கொண்டு போனாரு. 5 சீசன் மக்கள் மைண்ட்ல யோசிக்கிறது அந்த சாட்டர்டே சண்டே போய் உடைப்பார். அந்த மாதிரி வெறித்தனமா இருந்து. ஆனா அந்த 6-7 அப்படியே ஒரு சைடா கவுந்துட்டு, அது உங்களுக்கே தெரியும். அதனாலதான் அவர் அவ்வளவு நெகட்டிவ் வாங்கி டமாட்டிமா அடிச்சு இந்த சீசன் விட்டு வெளியே போனாரு. அந்த ஒரு நெகட்டிவ் இந்த ஃபர்ஸ்ட் சீசன் எடுத்துடக்கூடாது. மக்களோட கருத்து எப்படி இருக்கு, மக்கள் கிட்ட எப்படி போய் இந்த சீசன் சேருது, மக்கள் எப்படி பாக்குறாங்க, அதெல்லாம் யோசிச்சு அதெல்லாம் கரெக்டா கண்டுபிடிச்சு சாட்டர்டே சண்டே எங்க ஆப்பு வச்சா எங்க அடிக்கும், எதை பண்ணா அந்த வீக் ஃபுல்லா அந்த டாபிக்கை வச்சே ஓடுன்னு சொல்லிட்டு அதை நேக்கா எடுத்து அவர் ஹோஸ்ட் பண்ணாருன்னா கண்டிப்பா ஹிட் தான். பட் என்னதான் இருந்தாலும் டீம் சேஞ்ச் நண்பர்களே, ஏதாவது ஒண்ணு பண்ணி இந்த சீசனை ஹிட் பண்ண வைப்பாங்க. அதுக்கு தான் இந்த மாதிரி கண்டஸ்டன்ஸ் எல்லாம் ஃபுல்லா ஆக்டிவான பர்சனா எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க. திரும்பவும் நான் அந்த கடைசி சீசன் விஷயத்தையும் உங்கள்ட்ட ரிட்டன் கேட்டு போறேன். கடைசி சீசன் பிரதீப் ஆண்டனி கொடுத்த அந்த ரெட் கார்டு வந்து ஃபேரா அன்ஃபேரா? என்ன கேட்டா அன்ஃபேர் தான். அவரு அப்பெல்லாம் வாய்ப்பே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு கமல் சார் அவரோட ஃபுல் ஈகோனால தான் அவர் வந்து இவ்வளவு விஷயங்களை பண்ணாருன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். உங்களோட கருத்தை என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. 2வது பிரதீப் ஆண்டனி வரலாமா வேண்டாமா இந்த சீசன், அதை பத்தி உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல போட்டுப்பாங்க. அடுத்த வீடியோல